ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 5 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த யூனிட் ஃபுல்லாமே நம்ம கோட் ஆப்டிமைசேஷன் பத்தி தான் பார்ப்போம். அதாவது நம்ம டார்கெட் பண்ற கோட் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், ஸோ எப்படி நம்ம எஃபிஷியண்டா எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். ஸோ நம்ம எப்படிலாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 7 டாபிக் இருக்கு. ஸோ அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான். ஸோ பேசிக்கா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் டைம் எவல்யூஷன். எல்லாமே சிம்பிள் டாபிக்ஸ் ஆனா. ஸோ நீங்க என்னென்ன டாபிக் இருக்கு, அது என்னென்னது நீங்க லைட்டா நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்களும் ஒன்னா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் டைம் எவல்யூஷன். ஸோ கம்பைல் டைம் எவல்யூஷன் என்னன்னா, கம்பைல் டைம் எவல்யூஷன் மீன்ஸ் ஷிஃப்டிங் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஃப்ரம் ரன் டைம் டு கம்பைல் டைம். ஸோ நம்ம ரன் டைம்ல கம்ப்யூட்டேஷன் நடக்கிறதுக்கு பதிலாக நம்ம கம்பைல் டைம்லயே ஒரு சில கால்குலேஷன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி நடக்கிறது மூலமா நம்மளோட கோட் வந்து ஆப்டிமைஸா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபோல்டிங். இதுல வந்து 2 இருக்கு. ஸோ கம்பேர் டைம் எவல்யூஷன்லயுமே 2 இருக்கு. ஒன்னு வந்து ஃபோல்டிங், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் ப்ரொபகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபோல்டிங் டெக்னிக் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் டன் அட் த கம்பேர் டைம். ஸோ கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ இருந்துச்சா அதை கம்பேர் டைம்ல கால்குலேட் பண்ணிடணும். பாருங்க எக்ஸாம்பிள்ல லென்த் ஈக்குவல் டு 22/7 இன்டூ டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 22/7 நமக்கு தெரியுது. ஸோ இந்த 22/7 நம்ம இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம்னா அந்த கோடு ஒர்க்கா கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ ரன் டைம்ல அது எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Hence the computation of 22/7 is computed at compile time. ஸோ கம்பைல் டைம்ல அதை கம்ப்யூட் பண்ணிடணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்கிறது. ரெண்டாவது கான்ஸ்டன்ட் ப்ரொபகேஷன். இதுல பாருங்க, இன் திஸ் டெக்னிக் the value of variable is replaced and the corresponding expression is evaluated at compile time. ஸோ இங்க நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு பைன்னு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்னு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏரியான்னு கொடுத்து பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி எழுதுறதுக்கு பதிலா இங்கேயே ஏரியா ஈக்குவல்னு போட்டு 3.14 அடுத்து 5 அப்படின்னு போட்டுக்கலாமே. ஏன்னா நமக்கு நம்ம யூஸ் செட் கெட் பண்ணல, இந்த பைங்கிறது நம்மளே கொடுத்துட்டோம் 3.14ங்கிறது. அதே மாதிரி ஆறுமே பைன்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நம்ம தான் இந்த வேல்யூ எடுக்கிறதுனால எதுக்கு ஏரியா ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர்னு ஒரு ரன் டைம்ல கால்குலேட் பண்ணணும். இதை நம்மளே பண்ணிடலாம்ல. 3.14 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு நம்மளே கால்குலேட் பண்ணிட்டோம்னா ரன் டைம்ல எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கான்ஸ்டன்ட் ப்ரொபகேஷன். ஸோ இதுதான் கம்பைல் டைம் எவல்யூஷன்ல. ஃபோல்டிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது கான்ஸ்டன்ட் ப்ரொபகேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரொபகேஷன்னா நம்மளா எடுக்கிற ஒரு வேல்யூஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. இப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, பி ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ நான் இதுக்கு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு எழுதுறதுக்கு பதிலா நானே இதை சி ஈக்குவல் டு 15 நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஆட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். 10 + 5 சிம்பிள் தான். இதை நான் ஒருக்கா நான் ரன் டைம்ல எவாலுவேட் பண்றதுக்கு, ஸோ இதுக்கு ஒருக்கா கோட் வந்து எவாலுவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கான்ஸ்டன்ட் ப்ரொபகேஷன். ஸோ நம்ம கொடுக்குற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கு நம்மளே எவாலுவேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். ஸோ இப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு சில எக்ஸ்பிரஷன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அப்படி ரிப்பீட் ஆகுறத வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். பாருங்க, the common sub-expression elimination is an expression appearing repeatedly in the program which is computed previously. So already நம்ம அதை கம்ப்யூட் பண்ணிட்டோம், ஆனா மறுபடியும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். Thus, if the operands of the sub-expression do not get changed at all. So இது வந்து நம்ம சேஞ்சே ஆகல, அதே எக்ஸ்பிரஷன் தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. Then the result of such expression is used instead of recomputing it each time. So நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த ரிசல்ட்டை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். ஸோ இதுல வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. T1 = 4 × I கொடுத்துருக்காங்க. இது T2 = A of T1. ஸோ இது எல்லாமே நீங்களா ஓனா எழுதுறதான். இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படியே எழுதணும் அவசியம் இல்லை, நீங்களா ஓனா எழுதுறதான். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்களா ஓனா எழுதிக்கலாம். ஸோ T1 = 4 × I கொடுத்துருக்காங்க, T2 = A of T1 கொடுத்துருக்காங்க, அடுத்து T3 = 4 × I. ஸோ பாருங்களேன், இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் ஐயோட வேலை எங்கேயா சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்சே ஆகல. ஸோ அப்ப இந்த 4 × Iக்கு ஒரு ஆன்சர் தான் வரும், இந்த 4 × Iக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ சேஞ்சே ஆகல. இதுக்கு பேர் தான் சப் எக்ஸ்பிரஷன், காமன் சப் எக்ஸ்பிரஷன். ரெண்டுமே சேமா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் T4 = N, T5 = B of T3 + T4. ஸோ இந்த T3 வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ இந்த T3 நான் எலிமினேட் பண்ணிட்டு இந்த T1 நான் இங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா இந்த T1லயே அதே ஆன்சர் தான் இருக்கு. ஸோ இந்த T3 நான் எலிமினேட் பண்ணிட்டு இந்த T1 நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். ஸோ காமனா இருக்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸை நான் எலிமினேட் பண்றேன். பாருங்க, திஸ் கோட் கேன் பி ஆப்டிமைஸ்ட் as
t1 equal to 4 into I. So t1 எழுதியாச்சு. t2 equal to a of t1. So t1 t3 ரிப்பீட் ஆகிறதுனால அந்த t3 நான் விட்டுட்டு t4 equal to என்ன எழுதிட்டேன், t5 equal to b of t1. So நான் t1 t3 வந்த இடத்துல நான் t1 எடுத்துக்கிறேன். So இந்த வேரியபிளை நான் எடுத்துக்கிறேன் t1 plus t4. So இதான் காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். So second technique. Next third, copy propagation. So copy propagation அப்படின்னா என்னன்னா பாருங்க, வேரியபிள் propagation means use of one variable instead of another. So ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணாம வேற ஒரு வேரியபிள் அதே இதுக்கு யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, x equal to pi. So பைங்கிறது ஆல்ரெடி ஒரு வேரியபிள் தான். ஸோ இந்த பைங்கிறது 3.14 இருக்கும். இந்த 3.14 வேல்யூ வச்சிருக்க ஒரு வேரியபிள் தான் பை. ஸோ அந்த பையை நான் யூஸ் பண்ணாம நான் x equal to பைன்னு இன்னொன்று போடுறேன். ஸோ x equal to பைன்னு நான் இன்னொரு கோட் எழுதிட்டு இந்த எக்ஸை நான் யூஸ் பண்றேன். ஸோ நான் இப்படி எக்ஸை யூஸ் பண்றதுக்கு போல நான் டைரக்டா இந்த பையனே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு எழுதிட்டு ஏரியா ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஆர் இன்டூ ஆர் இப்படி எழுதுறதுக்கு பதிலா நான் ஏரியா ஈக்குவல் டு பை இன்டூ ஆர் இன்டூ ஆர்னு எழுதிக்கலாம்ல. ஸோ எதுக்கு ரெண்டு வேரியபிள் நம்ம தேவையில்லாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் காப்பி ப்ரொபகேஷன். ஸோ ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். நெக்ஸ்ட் வந்து கோட் மோஷன். ஸோ கோட் மோஷன் அப்புறம் என்னன்னா, ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லூப் இருக்கு, அந்த லூப்ல வந்து நான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போல வேற விதமா நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் கோட் மோஷன். ஸோ கோடோட மூவ்மெண்ட் நான் மாத்துறேன், அது பேர் தான் கோட் மோஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். ஃபர்ஸ்ட் இப்போ டெஃபினிஷன் பார்ப்போம். இந்த பேசிக் கோல்ஸ் ஆஃப் கோட் மோஷன் ஆர் டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த கோட். ஸோ இந்த கோட் மோஷன் மூலமா நான் அந்த கோடோட சைஸை கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணேன்னா எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எஃபிஷியன்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டு ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த கோட். ஸோ ஒரு கோட் வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிறதையும் நான் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கம்மி பண்றதுனால எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ இதான் இந்த கோட் மோஷனோட பேசிக் கோல்ஸ். ஸோ இந்த கோட் மோஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வைல் லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ வைல் i less than or equal to max minus 1, அதுல வந்து நம்ம சம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்க பாருங்களேன், இப்ப மேக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு தடவை இந்த கண்டிஷன் செக் பண்றப்பையும் இந்த மேக்ஸ் மைனஸ் 1 வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 100ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவை நான் அந்த லூப்ல நான் திரும்ப திரும்ப செக் பண்றப்பையும் இந்த 100 minus 1 100 minus 1 100 minus 1 மறுபடியும் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். எனக்கு இது கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 100 minus 1 எப்பவுமே மாறாது. ஸோ 99 தான் இருக்கும். எப்பவுமே 100 minus 1 99 தான் இருக்கும். எனக்கு இந்த i less than or equal to 99 மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ இது நான் பண்ணா எஃபிஷியன்டா இருக்கும். இங்க என்ன பண்றாங்க, i less than or equal to 100 minus 1 100 minus 1 திரும்ப திரும்ப கால்குலேட் பண்றாங்க. ஸோ அதை நான் அவாய்ட் பண்றது மூலமா இந்த கோடு நான் எஃபிஷியன்டா மாத்திக்கலாம். ஸோ இதான் கோட் மோஷன். பாருங்க, இங்க என்ன பண்றேன்னா, எதுக்கு இதை கோட் மோஷன் சொல்றாங்கன்னா, நான் இங்க பண்றத இந்த கோடுக்கு வெளியே பண்றேன். பாருங்களேன், இந்த above code can be optimized as n equal to max minus 1. ஸோ ஃபர்ஸ்டே நான் மேக்ஸ் மைனஸ் 1 கால்குலேட் பண்ணி அதை எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோர் பண்ணிட்டு இப்ப அந்த எண்ணை மட்டும் நான் இங்க யூஸ் பண்ணா போதும். ஸோ இங்க மேக்ஸ் மைனஸ் 1 100 minus 1 வந்துடும். இங்க நான் 99 வந்துருச்சு. ஸோ அந்த எண்ணை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருந்த கோடை நான் வெளியே கொண்டு போயிட்டேன். ஸோ வெளியே கொண்டு போறதுனால எனக்கு அந்த கோடு வந்து ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு. இதுதான் கோட் மோஷன்ங்கிறது. ஸோ இது மூலமா ப்ரோக்ராம்ல எந்த சேஞ்சுமே இல்லை. n equal to 99 வந்துருச்சு. இந்த 99 அப்படியே இங்க இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ஐயை மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ திரும்ப திரும்ப அந்த சப்ராக்ஷன் மேக்ஸ் மைனஸ் நம்ம திரும்ப திரும்ப கால்குலேட் பண்றது குறையுது. ஸோ இதான் கோட் மோஷன்ங்கிறது. ஸோ 4வது டெக்னிக் முடிஞ்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. நான் எல்லா டெக்னிக்ஸும் இந்த ஒரே வீடியோல சொன்னா ரொம்ப லென்த்தியா போயிடும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோல என்னென்ன பார்த்திருக்கோம், 4 டெக்னிக்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கம்பைல் டைம் எவாலுவேஷன் பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு பேசிக்கான கால்குலேஷன்ஸ் வந்து நம்மளே கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா ரன் டைம்ல அதை எவாலுவேட் பண்றது அவாய்ட் ஆகும். அதான் கம்பைல் டைம் எவாலுவேஷன். நம்ம கம்பைல் பண்றப்பே நம்ம அந்த பேசிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கம்பைல் டைம் எவாலுவேஷன். இதுல வந்து 2 பார்த்தோம். ஃபோல்டிங் ஒன்று இருந்துச்சு, கான்ஸ்டன்ட் ப்ரொபகேஷன் ஒன்று இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்ன பார்த்தோம், காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். ஸோ காமனா ஒரு சில எக்ஸ்பிரஷன் வந்து காமனா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை நான் அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது எலிமினேட் பண்ணிட்டு, அதுக்கு ரிப்பீட் ஆனதுக்கு அந்த வேல்யூவே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாம இன்னொரு எக்ஸ்பிரஷன் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். ஓகேவா? இது செகண்ட். தேர்ட் என்ன பார்த்தோம், காப்பி ப்ரொபகேஷன். ஸோ காப்பி ப்ரொபகேஷன் என்னது, ஒரு சில வேரியபிள்ஸ் இருக்கு, அந்த வேரியபிள்ஸ்க்கு நான் இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை நான் யூஸ் பண்றேன். ஸோ அப்படி யூஸ் பண்றதுக்கு 2 வேரியபிள் தேவையில்லாம யூஸ் பண்றதுக்கு நான் அசைன் பண்ண வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மூலமா கோட் எஃபிஷியன்டா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காப்பி ப்ரொபகேஷன். நெக்ஸ்ட் வந்து கோட் மோஷன். ஸோ இந்த கோட் மோஷன்ல நம்ம திரும்ப திரும்ப ஒரே இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டே இருக்காம அதை நான் அந்த லூப்புக்கு நான் வெளியே கொண்டு வந்துட்டேன்னா அதை ஒருக்கா கால்குலேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணா போதும். ஸோ இதுதான் கோட் மோஷன்ங்கிறது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமேஷன்ல முதல் 4 டெக்னிக் பார்த்திருக்கோம். மீதி 3 டெக்னிக்கை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.